வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 30 அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு நீங்கள் புலம்புகிற காரியம் என்று நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அன்னாள் தேவ சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஆண்டவரிடத்திலே புலம்புகிறாள். என்ன புலம்புகிறாள்? ஆண்டவரே, என்ன நீங்க மறந்துட்டீங்களோ? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்குறீங்களான்னு சொல்லி புலம்புகிறா. ஏலி அவ உதடு மாத்திரம் அசைகிறதுனால இவ என்ன பிதற்றுகிறான்னு சொல்லி புலம்புற மாதிரி தான் இருந்தது ஏலிக்கு பார்த்த உடனே. ஆனால் அந்த புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார். ஒருவேளை இன்னைக்கு எனக்கு குழந்தை இல்லைன்னு நீ அழலாம், எனக்கு திருமண வாழ்க்கை அமையலைன்னு புலம்பலாம், எனக்கு வேலையே கிடைக்கலையேன்னு நீ புலம்பி கொண்டு இருக்கலாம், என் உடம்பில் உள்ள வியாதி மாறவே மாட்டுக்கேன்னு அழலாம், என்னால் ஒரு சின்ன விஷயம் கூட செய்ய முடியலையே, கையால் ஆகாத ஒரு நபராய் மாறி போனேனேன்னு நீ அழலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுது என்ன தெரியுமா? நீ புலம்பி கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஆண்டவர் பெரிய ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உங்க புலம்பலை எல்லாம் சந்தோஷமா மாத்த போறாரு. வேலைக்கு போகும்போதும் புலம்பிக்கிட்டே போறையா? வேலையிலிருந்து வரும்போதும் புலம்பிக்கிட்டே வர்றையா? வீட்டில் இருந்தா ஒரே புலம்பலா இருக்கு. இந்த கடனை எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. துணி துவைக்கும் போது ஒரு அம்மா புலம்புது, குழம்ப கடுகை தாளிக்கும் போதும் புலம்புது, நைட்டு தூங்க போகும்போதும் புலம்புது. வாழ்க்கையிலே புலம்பி புலம்பி சாம்பலா போற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புலம்பல்களை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். ஓ, புலம்பல்களை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உங்க புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவேன். கண்டிப்பா உன் வேலை உனக்கு டார்ச்சர்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற, உன் ஹெச்ஆர் உன்னை கஷ்டப்படுத்துறதுனால புலம்பிக்கிட்டு இருக்கிற, சில ஆட்களை நினைச்சு முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிற, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். இந்த வார்த்தையை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். நீர் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காய் நன்றி. எல்லா புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாறப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.